ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம வருத்தத்தையும் பாரத்தையும் மனுஷங்க கிட்ட சொன்னா மனுஷங்க அசட்டை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, கேட்டு அதை வேணா சிரிப்பாங்க, பின்னாடி நம்மளை குறை சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா மட்டும்தான் நன்மை செய்கிறவரா இருக்கிறாராம். அவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நான் எடுத்துக்காட்ட ஒரு பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். சம்பவம் அப்படின்னா உண்மையாலும் நடந்த விஷயம். ஏசப்பா மனுஷனா பிறந்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பர்திமேயு அப்படின்ற ஒரு குருடன் இருந்தான். அந்த குருடன் வந்து பாத்தீங்கன்னா வழி அருகே இந்த போற வழியில சைட்ல உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தானா. அவனுக்கு கண்ணு தெரியாது, பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அப்ப அந்த வழியா ஏசப்பா போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவன் வந்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறான். அவன் கூப்பிடும் போது அநேகர் வந்து நீ எல்லாம் கூப்பிடக்கூடாது, நீ எல்லாம் கூப்பிடக்கூடாது, நீ ஏன் கூப்பிடுற, நீ ஒன்னுத்துக்கு தகுதி இல்லாத ஆளு, உனக்கே